ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் மசாலா இடித்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உரல் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு முழு பூண்டு ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு முழு பூண்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க இல்லை அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பூண்டை உரலில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் பிச்சு அதை உரலில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அந்த 3ஐயும் போட்டுட்டு நல்லா இதை இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இடித்து வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் முந்திரி பருப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம காஞ்ச மிளகாவும் ஆட் போடுறோம். நெக்ஸ்ட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த காரத்தை டாமினேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கூட நீங்கள் மைதா மாவு இல்லை பச்சரிசி மாவு, இந்த 3ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தான் வாஷ் பண்ணோம். அதனால் இதை மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த நம்ம போட்ட மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை, இது இல்லாமல் கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அது போட்டுட்டு இதை திரும்பவும் நல்லா எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதில் பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு தடவை கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஊற வச்சு ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் ஒன்றுன்னா அந்த ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா உள்ளே நல்லா ஃப்ரை ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் மேலே நல்லா வெந்துடும், உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நீங்கள் அந்த சிக்கன் பீசஸ் நீங்கள் ஆயிலேருந்து வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் உள்ள சிக்கன் பீசஸையும் அந்த ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம காஞ்ச மிளகாய், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை 3 போட்டதால் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அதே மாதிரி இதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதால உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்போட ஃப்ளேவர் அண்ட் க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு இன்னும் சாப்பிட சொல்லி கேட்டுனே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும்.
இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.